ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்னோட குட்டி பொண்ணோட பர்த்டே டெக்கரேஷன் ஐட்டம்ஸை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த அன்பாக்ஸ் பண்ண ஐட்டம்ஸை நாங்கள் எப்படி செட் பண்ணி டெக்கரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவள் பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நாங்கள் மந்த்லி வந்து ஒரு கலர் தீம் நாங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டோம். 12 மந்த்ஸுக்குமே 12 கலர்ஸ் வச்சு நாங்கள் தீம் ஃபோட்டோஷூட் மாதிரி பண்ணோம். ஸோ ஃப்யூச்சரில் டைம் இருந்தால் அதையும் நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் பிங்க் கலர் காம்போவில் வந்து நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே கலரில் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், கேக்கு, அவளோட ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து ப்ளூ அண்ட் பிங்க் காம்போவில் பண்ணியிருந்தோம். செகண்ட் இயர் பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அப்போ அவளோட ஃபேவரட் டாய் வந்து ஃபேவரட் கார்ட்டூன் வந்து மிக்கி மவுஸ். ஸோ மிக்கி மவுஸ் பேஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருந்தோம். இப்போ தேர்ட் பர்த்டேக்கு இப்போ அவளோட கரண்ட் ஃபேவரட் வந்து பட்டர்ஃப்ளைஸ்னால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் வந்து பட்டர்ஃப்ளை தீம் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மல்டி கலர்ஸில் இருந்ததுன்னா டெக்கரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நான் வந்து சிங்கிள் கலர் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ பிங்க் பட்டர்ஃப்ளை தீம் தான் வந்து இந்த வருஷம் பர்த்டேயோட தீம் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் வாங்கினோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த டெக்கரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்களே தான் பண்ணோம். ஸோ வீட்டில் இருக்கிற அந்த கலர் மேட்ச் ஆகிற வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி திங்ஸ், அப்புறம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணல. வெளியே கிடைக்கிற அந்த கலருக்கு கிடைக்கிற மாதிரியான திங்ஸ் அதை வச்சு நாங்கள் வீட்டிலேயே தான் எல்லாமே டெக்கரேட் பண்ணோம். கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காக அது எல்லாத்தையுமே வந்து ஒரு பாக்ஸில் நாங்கள் பேக் பண்ணி ஒரு கிஃப்ட் ரேப் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் வந்து வாங்கிட்டோம். இது வந்து அவளோட தீம்க்கு மேட்ச் ஆகிற பிங்க் கலர் ஹேங்கிங்ஸ். ஸோ இதுவும் அதே தான். இதில் 2 வாங்கியிருக்கோம். இதுவும் வந்து நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் தான் வாங்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஹேங்கிங்ஸ், பட்டர்ஃப்ளை தீம் மேட்ச் ஆகிற மாதிரியான ஹேங்கிங்ஸ். இது வந்து அந்த 3D எஃபெக்ட் கொண்டு வரும். ஸோ ஹேங் பண்ணணும் இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோம் ஷீட் வந்து கோல்டன் கலர் ஃபோம் ஷீட் நாங்கள் வாங்கினோம். அந்த ஃபோம் ஷீட்டில் இந்த பட்டர்ஃப்ளைஸை வந்து இதோட பேக்ரவுண்ட் வச்சு நாங்கள் இதை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது டெக்கரேஷன் அப்புறம் எங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதே ஃபோம் ஷீட் வச்சு நாங்கள் ஹாப்பி பர்த்டே பேனர் வந்து நாங்களே வீட்லேயே பண்ணோம். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெட்டர்ஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை வந்து ட்ரேஸாக வச்சுட்டு நாங்கள் இதை ஃபோம் ஷீட் வச்சு நாங்கள் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லெட்டர்ஸ் நான் வைக்கிறேன். ஸோ இது பக்கெட் ஓகே. ஸோ இது வந்து பக்கத்தில் இருக்கிற ஷாப்லேயே நாங்கள் வாங்கிட்டோம். அவளுக்கு வேர் பண்ணுறதுக்கு பட்டர்ஃப்ளை பீன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேட்டோட சேர்ந்து வரும், பிங்க் கலர் ஹேட்டோட சேர்ந்து வரும். இது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்க்கு நம்ம கிட்ஸோட ஃபோட்டோஸை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 4-5 ஃபோட்டோ இது வரைக்கும் எடுத்ததுலேயே ஒரு பெஸ்ட் 5 ஃபோட்டோ ஆர் 4 ஃபோட்டோ வந்து இந்த சைஸில் ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னு நினச்சி நாங்கள் நிறைய சைட்ஸ்லலாம் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம்டு பிக்சருக்கு வந்து அரவுண்ட் 700 to 800 ருபீஸ் ஆகுது. ஸோ இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பக்கத்தில் இருக்கிற நம்ம லோக்கல்லே கிடைக்கிற பிரிண்டிங் கடை இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வந்து நாங்கள் போய் ஃபோம் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபோம் ஷீட்டில் பிரிண்ட் பண்ணுறது. இது வந்து 16x20 நாங்கள் போட்டிருக்கோம் பிரிண்டர், 16x20. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரவுண்ட் 250 ருபீஸ் தான் ஆகும் ஒரு பிக்சருக்கு, ஒரு ஃப்ரேம்டு பிக்சருக்கு. இட் வில் கம் அரவுண்ட் 250 ருபீஸ்.
இதோட டிசைனிங் எல்லாமே வந்து நாங்கள் கேன்வான்ற வெப்சைட்டில் தான் டிசைன் பண்ணோம். உங்களுக்கு வேணால் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா இந்த தெர்மாகோல் கட்டிங்ஸ் அவளோட நேம். இது நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையிலே வந்து வாங்கிட்டோம். கேக் டாப்பர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை இருக்கும். ஸோ இதுவும் எங்களோட தீமுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ எல்லாமே நாங்கள் பிங்க்லேயே சூஸ் பண்ணனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இது ஒன்று மட்டும் நாங்கள் மல்டி கலரில் வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 30 rupees இந்த ஃபுல். என்ன பட்டர்ஃப்ளை ஹேங்கிங்ஸ் தான். இது பர்த்டேக்காக இல்லை, நீங்கள் நார்மல் டைம்லேயும் வீட்டில் மாட்டி வச்சுக்கலாம். இது வந்து ஃபாயில் பலூன்ஸ். ஸோ 3 சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபாயில் பலூன். இது நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையிலேயே தான் வாங்கிட்டோம். ஸோ இந்த ஹாப்பி பர்த்டே பேனர் வந்து நாங்கள் வீட்லேயே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபோம் ஷீட் வாங்கிட்டோம். நாங்கள் அதை எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதே தான் இந்த பிங்க் ஃபோம் ஷீட். இதில் வந்து நாங்கள் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ரெடி டெக்கரேஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பட்டர்ஃப்ளைஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது பலூன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதுவும் பக்கத்தில் தான் வாங்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா க்ரீப் பேப்பர் லாங் அட்டைப்பெட்டி மாதிரி ஒன்று எடுத்து அது 3 ஷேப் நாங்கள் வரைஞ்சி அதில் வந்து நாங்கள் டெக்கரேட் பண்ணோம். ஸோ அதில் வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி செஞ்சு ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த க்ரீப் பேப்பர் வாங்கினோம். ஸோ அந்த க்ரீப் பேப்பர் தான் நான் வந்து இந்த மாதிரி 4x4 சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட 3. இது நாங்களே வீட்டில் தான் செஞ்சோம். நார்மலாக ஒரு லாங் அட்டைப்பெட்டி எடுத்து அதில் வந்து இந்த 3 ஷேப் கட் பண்ணி தான் செஞ்சோம். இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோம் ஷீட்டோட கட்டிங்ஸில் இருந்து தான் அந்த பட்டர்ஃப்ளைஸ் நாங்கள் கட் பண்ணோம். அதுக்காக தான் அந்த ஃபோம் ஷீட் வாங்கினது. இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த க்ரீப் பேப்பர். அந்த க்ரீப் பேப்பர் வச்சு இந்த ஃப்ளவர்ஸ் செஞ்சோம். இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி செஞ்சு நான் பேஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறத வீடியோவை நாங்கள் கீழே அட்டாச் பண்ணுறோம். இந்த 3 கட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு லாங் கார்ட்போர்ட் வேணும். நாங்கள் வந்து ஏசியோட கார்ட்போர்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ த அவுட்டர் சர்க்கிள் வந்து ஒரு பெரிய தட்டு வச்சு ட்ரா பண்ணிவிட்டு இன்னர் சர்க்கிள் வந்து குட்டி தட்டு வச்சு ட்ரா பண்ணிக்கிட்டோம். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. ஸோ இதே மாதிரி இன்னொரு கார்ட்போர்ட்லேயும் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடுக்காக. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 8 ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த 8ஓட சென்டர் போர்ஷன் வந்து கர்வ்டாக இருக்கும். அந்த கர்வ்டு போர்ஷனை வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக அழைச்சிட்டு ட்ரா பண்ணோன்னா ஒரு பர்ஃபெக்ட் 3 ஷேப் கிடைக்கும். நாங்கள் வந்து ஒரு நார்மல் பிளேடு வச்சு தான் கட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பிகாஸ் எல்லாமே கர்வ் ஷேப்புன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ கேர்ஃபுல்லாக கட் பண்ணோம். ஸோ இப்போ அந்த 3 ஷேப்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் வச்சு. அதுக்கு வந்து ஒரு திக் பேப்பர் வச்சு அதோட சைட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து திக் கார்ட்போர்ட்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கணுங்கிறதுக்காக. கீழே பேஸில் வந்து கொஞ்சம் காட்டன் இல்லை பழைய க்ளோத் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். அது வந்து வெயிட்டுக்காக. ஸோ தட் பின்னாடி சப்போர்ட் இல்லாமல் அது பேலன்ஸ்டாக நிற்கணுங்கிறதுக்காக. இது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பிங்க் சார்ட் வச்சு ஃபுல்லாகவே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடணும் கேப்பே இல்லாமல். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு க்ரீப் பேப்பரை வந்து 4x4 சென்டிமீட்டரில் குட்டி குட்டி பேப்பராக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பென்சிலோட பேஸை வந்து அந்த ஒரு பேப்பர்லேயும் வச்சு ட்விஸ்ட் பண்ணி ரொம்ப க்ளோஸாக
கம் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இது வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு செஞ்சது. கொஞ்சம் இங்கெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. பட் ஈவன் தென் இன்னுமே வந்து இருக்கு. இது வந்து டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக டபுள் சைட் டேப்ஸ் இது நாங்கள் வாங்கிட்டோம். அண்ட் த மோஸ்ட் ஃபேவரட் டெக்கரேஷன் ஐட்டம் பலூன்ஸ். இதுவும் வந்து கான்செப்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பிங்க் அண்ட் கோல்டன். பிங்க் அகெயின் வால் ஹேங்கிங் தான், பிங்க் பட்டர்ஃப்ளை வால் ஹேங்கிங்ஸ். இது பார்த்தீங்கன்னா குட்டி 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 பட்டர்ஃப்ளைஸ் கட்டிங்ஸ். இதுவும் வந்து நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் வாங்கிட்டோம். இது வந்து கோல்டன் பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர்ஸ். வந்து டார்க் பிங்க் பட்டர்ஃப்ளைஸ். ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you.